வந்து ஒரு சின்னதாக கான்செப்டாக வச்சுக்கலாங்க. இந்த கார்னர் மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சரி அந்த சைஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடுறேன். அதாவது இன்ச்சஸில் வந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3.25 வச்சுக்கோங்க, 1.75 வச்சுக்கோங்க, 300 ரெசல்யூஷன் வச்சுக்கோங்க, சிஎம்ஐகே மோடு, 4 பக்கம் கார்னர் கொண்டு வரோம். இது இந்த பழக்கப்படுத்திட்டோம்னா அது அப்படியே மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிடும். நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணிட்டே இருக்கலாங்க. அப்புறம் செலக்டிவ் கலர் வரேன், செலக்டிவ் கேன்வாஸ் சைஸ் வரேன், இன்ச்சஸில் வச்சுக்கோங்க. 3.5 × 3 2 ஆச்சு. இப்போ அது பேக்ரவுண்ட் கலர் இருக்கிறங்காட்டி இங்கே எடுத்துகிட்டு வருதுங்க, மாற்றிக்கலாம் சார். மறுபடியும் என்ன பண்ணுறோம், மார்க்கிங் போடுறோம். மறுபடியும் இந்த சேஃப்டி ஏரியா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேடிங் ஏரியா 3.75 2.25 அவ்வளோதான். இப்போ இந்த டிசைனை அங்கே டிசைன் பண்ணுவோம். இந்த கலர் எடுத்துக்கிறேன். இந்த பார்டர் வரைக்கும் வச்சுக்காங்க வேணாலுமே, ஏன்னா தப்பு இல்லை, ஏன்னா இது கட் பண்ணும்போது நமக்கு இந்த அளவுக்கு தான் வரும். ஸோ டோட்டலாக நான் வச்சுட்டு ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த டூல்ஸ் எடுத்துக்காங்க, இது வரைக்கும் வச்சுக்காங்களா, கொஞ்சம் மேலே இதில் பாதி வச்சுக்கலாம். ஃபுல்லாக டோட்டலாக வச்சுட்டு Ctrl+T போட்டுட்டு பாருங்கள், இதையே என்ன பண்ணுறோம், இப்படியே நகர்த்திக்காங்க கொஞ்சமாக போதும். அதே ஷேப் அப்படியே எடுத்துக்காங்க, அதே ஷேப் அப்படியே எடுத்துட்டேன்னா இங்கே பாருங்க, இந்த கருவே தான் இங்கேயும் இருக்குது, கொஞ்சம் மேலே அப்படி இப்படியே ஷேப் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் மேலே. கண்ட்ரோல் என்டர் போட்டா அது பார்த்தாவும் சேவ் ஆயிடும், அப்படிதானே சார்? ஆமாம் சார், ஆமாம். உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம் தெரியுங்களா, இந்த ஷேப் வேணும்னா மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணி பார்த்துன்னு கொடுத்து சேவே பண்ணிக்காங்க. ஓகே, அது சேவ் பண்ணிட்டீங்கன்னா டெலிட்டே ஆகாது. இந்த ஃபைல் பிஎஸ்டி ஃபைல் ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் இந்த பாத் அப்படியே இருக்கும். இல்லைன்னா என்னன்னா பாருங்க, அடுத்த பாத்து நீங்கள் வரைஞ்சிங்க வச்சிங்க இது போயிடும். ஆமாம், அதனால நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. Ctrl+T போட்டுட்டு மேலே நிறுத்திட்டு மேலே Ctrl+Enter நியூ லேயர். அதுதான் இந்த இடத்துலையும் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது அப்படியே மறுபடியும் என்ன பண்ணுறோம், நம்ம Ctrl+T போட்டுக்கிறோம். இந்த பாத் செலக்ட் பண்ணிக்காங்க, Ctrl+T 180 டிகிரி. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நறுக்கிட்டு என்டர். இது Ctrl+J போட்டுக்காங்க, டூப்ளிகேட் இந்த லேயரே போதும், ஏன்னா இதே அளவுக்கு தான் இங்கே வச்சுருக்காங்க. அதனால் Ctrl+J போட்டு Ctrl+T சேம் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வச்சுக்காங்க, 90 டிகிரி, இப்போ 180 டிகிரி கொடுது. கிளிப் கன்சால்ட் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே கொண்டு வந்து இதே அளவு தான் இங்கேயுமே பார்த்துக்கங்க சரிங்களா. இப்போ நம்ம அவுட்டர் டிசைன் ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ இன்னர் மட்டும்தான், இந்த லேயரை மெர்ஜ் பண்ணிடலாம், இந்த லேயர் இந்த லேயர் இந்த லேயர் எல்லாத்தையும். இப்போ இதில் பாதி இங்கே இருக்கிறதுல பாதி நமக்கு ஒரு மார்க்கர் வேணும், இது சும்மா வச்சுக்கேன். இங்கே கம்பெனி லோகோ, இங்கே இது சேம் ஒரே டூல் தான். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அதே செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Enter போட்டு ஆட் பண்ணி இங்கே நேம்
நேம் பார்த்தீங்கன்னா இதே கலர் தான், ரெண்டே கலர்ல வச்சு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எப்பவுமே கேப்ஸ்ல போட்டுக்காங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேப்ஸ்ல. நிறைய இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க சார், நல்ல நல்ல ஃபாண்ட்ஸ். சரிங்களா? அதே நீங்க இந்த freepik.comல போனீங்கன்னா அந்த விசிட்டிங் கார்டு ஒரு 4-5 விசிட்டிங் கார்டு நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா பிஎஸ்டி ஃபைல் வரும். அதுல அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னாவே நேம் கேட்கும். அந்த நேம், அதாவது இந்த மாதிரி நேம். சரிங்களா? அந்த ஃபாண்ட் நேம் வச்சு செலக்ட் பண்ணிக்காங்க. ஃபாண்ட் நேம் வச்சு அது எதுங்கிறத சர்ச் பண்ணி எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி போல்டர் லெட்டர் இருக்கு, அந்த மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. சரி, 10 ஃபாண்ட் அந்த மாதிரி இறக்கி வச்சுட்டாங்க போதும். நான் இப்பதான் புதுசா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா நான் என்னோட பழைய இதுல அப்படியே வச்சிருந்தேன் ஃபாண்ட். இதுல பாத்தீங்கன்னா புதுசான இன்னும் கொஞ்சம் நான் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. ஓகே சார். இவனுங்க இந்த அடோப் ஒரிஜினல் லைசன்ஸ் வாங்குறதுனால சார் அவங்களே ஏகப்பட்ட ஃபாண்ட் வச்சிருக்கானுங்க. ஓ, நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணுறோம். அதுவும் சேர்ந்து வருது. கண்ட்ரோலர் போட்டுக்காங்க, இங்கேயுமே ரூலர் செட் பண்ணிக்காங்க, அப்பதான் மாறாம இருக்கும். எப்பவுமே எல்லாமே லெஃப்ட் அலைன்மெண்ட் முதல்ல கொடுத்து வச்சுக்கிறேன், இல்லைன்னா கொஞ்சம் மாறிட்டே இருக்கு அலைன். அந்த நேமுக்கு நம்ம அடுத்தது ஃபோன் நம்பரு இதெல்லாமே போட போறோம். ஃபோன் நம்பர் ரெண்டு நம்பர் இருந்தா 2 நம்பர் போட்டுக்காங்க, நான் சும்மா போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இது அப்படியே வச்சுக்காங்க. அப்படியே என்ன பண்ணுறோம், ஆல்ட் பிடிச்சிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டிங்கன்னா, ஒரு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னா போதுங்க, அப்படியே இன்னொரு டூப்ளிகேட்டு. அடுத்தது இமெயில் ஐடி, அடுத்தது வெப்சைட் அட்ரஸ் இருந்தால் வெப்சைட் அட்ரஸ். அடுத்தது அட்ரஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே பாருங்க, இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம், லைட்டாக கொஞ்சமாக மேலே எடுத்துக்கலாம் போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ இந்த ஐகான் வைக்கணும். ஐகான் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த சிம்பிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சிம்பிள் தான். இது என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ டவுன்லோட் தான் எல்லாமே. இது கேட்கும், கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம ஜிமெயிலேருந்து எடுத்துக்கும்.
டவுன்லோட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இதெல்லாம் எடுத்து ஒரு ஃபோல்டர்ல நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னாவே போதுங்க, அப்படியே இருக்கும். இல்ல ஒரு டிசைன் பண்ணி வச்சிட்டாலுமே அதை அப்படியே வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சுக்காங்க. அடுத்த ஃபோன் சிம்பிள். இதுல நிறைய தேடலாம், நமக்கு டைம் அதுல இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கும். ஃபோன் சிம்பிள் அப்படின்னு அடிச்சீங்கன்னா போதுங்க. நான் சும்மா இதையே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இது டூல் வச்சிருக்கீங்களா? ஸ்கிரீன்ஷாட் டூல் வச்சிருக்கீங்களா சார்? பிரிண்ட் ஸ்கிரீன் தான் சார். பிரிண்ட் ஸ்கிரீன் தான். ஆமா, இதுல கீபோர்ட்ல பிரிண்ட் ஸ்கிரீன் ஒன்னு இருக்குல்ல சார்? ஆமா ஆமா ஆமா. கொடுத்தீங்கன்னாவே போதும் சார், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் ஸ்கிரீன்ல கரெக்ட்டா அந்த இமேஜ் மட்டும் செலக்ட் ஆச்சு, அதனால கேட்டேன். இல்ல சார், அது மட்டும் செலக்ட் ஆகல. இப்போ இதுவா? இல்ல, அது மட்டும் செலக்ட் ஆகல. பாருங்க, நான் இங்க வச்சிருக்கேன் பாரு. இது வச்சிருக்கேன் சார். இப்படி நீங்க W டூல் போட்டு, அதாவது W டூல்ல மேஜிக் டூல் போட்டு அந்த பிளாக்க மட்டும் செலக்ட் பண்ணி. சரி 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 சரி, ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, ஏன்னா பிளாக் தான் நமக்கு வேணும். ஆமா ஆமா. அதனால அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இமெயில் எல்லாம் நம்ம சிஸ்டத்திலேயே இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது. ஓகே, லைட் சார்ட்னு ஒரு டூல் இருக்கு, அந்த டூல் வச்சு கரெக்ட்டா அந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்குவீங்க. இது நம்ம இதுலயே இருக்கு சார். இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. விண்டோஸ்லயே பாத்தீங்கன்னா அது செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஏரியா மட்டும் வேணுமோ அதுவே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வேணா சொல்றேங்க, பாக்குறேன். இருக்குது. ஆனா வேணும், எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாங்க. விண்டோஸ்லயுமே இருக்குதுங்க. வெப்சைட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படித்தான் பண்ணுவோம் நாங்க. எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்து அந்த இமேஜை நாங்க இது பண்ணிக்குவோம். இதுல குளோப் தான் போடுவாங்க. வெப்சைட்னாவே குளோப் போட்டுக்குவாங்க. நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரியே தான் அதை போய் சர்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். லொகேஷன் சிம்பிளை முடிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிடுங்க. அப்படியே நியூ லேயர் பிளாக் 180 டிகிரிக்கு வச்சுக்காங்க. அதே ஷேப் டூல்ல ஒரு ரவுண்ட் மட்டும் போட்டு டெலீட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா லொகேஷன் சிம்பிள் வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு லோகோ மட்டும் வச்சா போதும். நான் கூகுளில் சும்மா டம்மி லோகோன்னு போட்டுக்கலாங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணீங்கன்னாவே அதையே எடுத்துட்டு வந்துடும் அந்த லோகோ. இது எல்லாமே பாத் டூல் தான் சார். சரிங்களா? எல்லாமே பாத் டூல்ல போட்டிருக்காங்க.
அடுத்து பின்னாடி வேற இல்லை, ஃப்ரண்ட் அண்ட் பேக்னாவே பார்த்தீங்கன்னா ஒன்றா பின்னாடி நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோங்கிறது போடுவோம் நம்ம லோக்கலில். இங்கே அவங்க வச்சுருக்காங்க, இப்போ நான் கிராஃபிக் டிசைன்னா நான் என்னென்ன சர்வீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கிராஃபிக் டிசைனர்னு போட்டிருக்கேன். இது ஹெல்த்துக்குள்ளாருங்கிறது விட்ருங்க, அது விட்ருங்க, அது வேண்டியதில்லை. இப்போ நம்ம இது வச்சுருக்கோம். ஸோ நாம் என்ன பண்ணுறோம், இந்த டிசைனை இதே போதும் நமக்கு. இந்த டிசைன் தான் மாற்றணுன்ட்டு கிடையாது, சாரி இந்த டிசைன் மாற்றணுன்ட்டு கிடையாது. பாருங்க, இந்த டிசைனுமே வச்சுக்குவோம். இப்போ சேவ் பண்ணிட்டேன், சரிங்களா? ஃப்ரண்ட் அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். விசிட்டிங் கார்டு ஃப்ரண்ட் டிசைன். இது ஏன் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க, சரிங்களா சார்? இப்போ குரூப்பு இது வந்து நீங்கள் இங்கேயே வந்து ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஃபோல்டர் குரூப் பண்ணிவிட்டு இப்போ இதுவே டூப்ளிகேட் எடுத்துக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நீங்கள் இன்னொரு லேயர், இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. இதுவே போட்டுட்டு பாருங்கள், இதை ஹைட் பண்ணிவிட்டு பேக் டிசைன் போட்டுக்காங்க. பேக் டிசைன் போட்டாச்சு. இப்போ நமக்கு இதில் இதெல்லாம் தேவையில்லை, பேக் டிசைனில் நமக்கு லோகோவெல்லாம் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லோக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக்கில் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட சர்வீஸ் தான் போட போகிறோம், என்னென்ன நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத. பாயிண்ட்டை மட்டும் நான் எடுத்து இப்படி வச்சுக்கிறேன், மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இதை தூக்கிடலாம், வேண்டியதில்லை. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இதை செலக்ட் பண்ணுங்க. இது வேணால் 180 டிகிரி கொடுத்துக்கலாம். அந்த டிசைனை இங்கே அப்படியே நம்ம லைட்டாக மாற்றிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்படி மாற்றிருக்கோம். ஓகே, இப்போ வந்து இங்கே நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம், இப்போ கிராஃபிக் டிசைனர்னா அது என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஒன்று ஸ்பேஸ்க்கு இருக்கிற கண்ட்ரோல் T போட்டுக்காங்க. கண்ட்ரோல் T போட்டு இது மாற்றணும், சரிங்களா? இது இவ்வளோ கொடுக்கணுன்றது நமக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ட் பிடிச்சிக்கோங்க, ஏரோ மார்க் கீ, கீபோர்டில் இருக்கிற அந்த 4 ஏரோ மார்க் கீழே பார்த்த மாதிரி இருக்கிறத அப்படியே செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வரும். ஆல்ட் பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் போதும், ஓகேங்களா? இப்போ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் போதுன்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி வச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த அலைன்மெண்ட் வந்தாலும் சரி, இல்லை எனக்கு பாருங்க இந்த மாதிரி அலைன்மெண்ட், ஓகேங்களா? இந்த மாதிரி அலைன்மெண்ட் இப்படி வச்சுட்டு அதுவே நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் டூப்ளிகேட், அதாவது ஆல்ட்டு பிடிச்சி ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா சேம் இதே சைஸில் இந்த பக்கம் வந்துடும். ஆல்ட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இந்த செலெக்ஷன் பண்ணிக்கிறேன், லெஃப்ட் அலைன்மெண்ட் ரெண்டுமே இப்படி நிறுத்திக்காங்க. இப்போ இங்கே சர்வீசஸ் அடுத்தது எல்லாமே போடுறேன் நான், சரிங்களா? நம்ம பண்ணுறோமோ இல்லையா, நான் சும்மா போட்டு வைக்கிறேன். அதே மாதிரி இதுவே டூப்ளிகேட் எடுத்துட்டு, சாரி இது ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஒரு இதோட கொஞ்சம் பெருசாக வச்சுட்டாங்க.
சார் இதுல வந்து கீழே அண்டர்லைன் பண்றதுக்கு ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா இங்கே இருக்கும். பாருங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ. சரிங்களா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ அடிச்சீங்கன்னா ஷார்ட்கட் அண்டர்லைன் ஆயிக்கும். சரிங்களா, இப்போ இது என்ன பண்றோம், இது சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணணும். இந்த இதுக்கு விசிட்டிங் கார்டுக்கு கண்ட்ரோல் ஏ பாருங்க, இந்த இடத்துல இருக்கா, இது செலக்ட் பண்ணுங்க, கரெக்டா சென்ட்ரல் அலைன்மெண்ட் வரும். ஓகேங்களா, டிசைன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஷேப் டூல் கொடுத்து நீங்க இந்த ரவுண்ட்ஸும் வைக்கலாம், இல்ல உங்களுக்கு என்ன டேட்ஸ், அதாவது ஐகான்ஸ் மாதிரி நீங்க வேற ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் இது கூட வைக்கலாம். சரிங்களா, வச்சுக்கலாம். இந்த கலர்ல அக்கௌண்ட் இல்ல, நமக்கு தேவை 2 கலர். ஸோ நம்ம கிரீன் லிங்கோட இது வச்சுக்கலாம். ஆல்ட் பிடிச்சி அப்படியே டூப்ளிகேட் இதே மாதிரி ஆகும். இது எல்லாத்தையுமே கடைசியாக என்ன பண்ணணும், கண்ட்ரோல் இ மெர்ஜ் பண்ணி பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்றோங்கிறத டிசைன் பண்ணியாச்சு. இதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிம்பிளா வச்சுப்பாங்க, லைட் கிரே. பின்னாடி கொண்டு போயிருங்க. இந்த 2 லேயர் மேரேஜ் பண்ணிக்காங்க. அதை அப்படியே கொண்டு வந்து என்ன பண்றோம், இதை மட்டும் கால் பண்ணிட்டு கீழே வச்சுக்கலாம். அது மெர்ஜ் பண்ணிட்டு ரேசர் டூல் எடுத்து அவுட்டர்ல மட்டும் லைட்டா இந்த மார்க்கிங்காக. அது மாதிரி ஒரு சில பேர் இந்த லெட்டர் ஹெட் விசிட்டிங் கார்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லோகோவை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கரெக்டா இந்த லோகோ மட்டும் எடுத்துக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம லோகோவை ஒப்பாசிட்டி கம்பெனிட்டு லைட்டாக வச்சுருப்பாங்க. சரிங்களா, பாதி தான் தெரியும், பாதி தெரியாது. அப்படி இந்த ப்ரௌசர் லெட்டர் ஹெட்ல எல்லாம் இதை வச்சுருப்பாங்க. இப்போ இது 2 டிசைன் பண்ணியாச்சு, சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இது ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். சரிங்களா, டூப்ளிகேட் போட்டு என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் இ மெர்ஜ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் இ மெர்ஜ் போட்டிங்கன்னா பாருங்க, கீழே லேயர் இருக்கிறங்காட்டிக்கு இது டிரான்ஸ்பரண்டாக தான் நிற்கிது. ஓகேங்களா, அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த மார்க்கிங் மேல கொண்டு போயிடுங்க. இந்த லேயர்க்குள்ள இருக்குது. இது வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்காங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ அடிச்சிங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ அடிச்சிட்டிங்கன்னா இந்த ஒயிட்டோட சேர்த்து எடுத்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ. இந்த ஒயிட்டோட வேணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ பாருங்க எடுத்து. சரிங்களா, ஏன்னா டோட்டலா அது என்ன பண்ணுன்னா மெர்ஜ் ஆகி பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சுக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் டிசைன் எடுத்து டூப்ளிகேட் குரூப் எடுத்து இதுக்கும் என்ன பண்றோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ அடிச்சிட்டிங்கன்னா எடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பேக் 2 டிசைன். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் இது மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிசைன்ல கொண்டு வந்து வைக்கிறோம். இப்போ இந்த டிசைனுமே நாளைக்கு நாம என்ன பண்ணுவோம்னா இதையவே நம்ம புதுசா மேக் பண்ணி ஈஸியா கொண்டு வரது வரல. இப்போ இதுல இது இந்த அதாவது அந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இது வந்து மேனுவல் சார், இது இப்போ நம்ம பண்றது மேனுவல். சரிங்களா, இதை கொண்டு வந்து வச்சுட்டு டிரான்ஸ்ஃபார்ம்ல இங்க பாருங்க, இங்க கொண்டு போய்க்காங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் டி போட்டு ஸ்விட்ச் பண்ணிக்காங்க. இது வந்து மேனுவல் ஒர்க், அதாவது இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன். கொஞ்சம் பண்ணிக்காங்க. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க,
கண்ட்ரோல் பிடிச்சிட்டு பண்ணணும். அதே மாதிரி இங்கே ஷேப்லயே பார்த்தேன். ஷேப் இங்கே வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ. ஃப்ரண்ட்டு கார்டு இங்கே வச்சாச்சு. சரிங்களா? இப்போ பேக் கார்டு இங்கே போகிறேன். பேக் கார்டு கண்ட்ரோல் ஏஸ் செலக்ட் பண்ணியாச்சு, காப்பி பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே கொண்டு வந்து பேக் கார்டு இருக்கேன். கரெக்டாக இங்கே கண்ட்ரோல் பிடிச்சிட்டாங்க.